உலகத்தில் எவ்வளவோ மொழிகள் இருந்தாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஆங்கில மொழி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. மிக பெரும்பாலான நாடுகளில் ஆங்கில மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்குது. அதுக்கு பழைய ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெஃப்ரி சாசருங்கிறவர் மிக அருமையான கான்டெம்பரரி டேல்ஸ்னு ஒரு நூல் எழுதுகிறாரு. அதில் அவர் பழைய ஆங்கில எழுத்துக்களை எல்லாம் கழிச்சு கட்டிட்டு புதிய ஆங்கில எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் இணைச்சி ஒரு மறுமலர்ச்சியான ஒரு கவிதை நூலை அற்புதமாக படைச்சிடுறாரு. அதுபோக 16ஆம் நூற்றாண்டில் வந்த ஷேக்ஸ்பியர் புதிய புதிய வார்த்தைகளை நிறைய உருவாக்கி அருமையான இலக்கியங்களை கொடுத்து சாகாவரம் பெற்ற கவிஞராக இருக்கிறாரு. இது கூடால நிறைய ஆங்கில அறிஞர்கள் ஆங்கில மொழியை மறுமலர்ச்சி ஆக்கி வித்தியாசமாக அது புத்துணர்வு ஆகிறதுக்கு அதுக்கு எழுத்து வடிவங்களெல்லாம் புதுமையாக உருவாக்கி கொண்டு வர்றாங்க. படிப்படியாக இந்த எழுத்து வடிவங்கள் மாதிரி ஆங்கில மொழி ஒரு அற்புதமான ஒரு வடிவியல் சார்ந்த சக்தி ஓட்டங்கள் நிறைஞ்சதாக, ஃப்ளெக்சிபிலிட்டியாக, மறுமலர்ச்சியாக, காலத்துக்கு தகுந்தாப்புல இணக்கமாகிற மாதிரி அந்த லாங்குவேஜை கொண்டு வர்றதுக்கு நிறைய அறிஞர்கள் இந்த பல நூற்றாண்டுகளாக உழைச்சதோட பலன் தான் இன்றைக்கி ஆங்கில மொழி இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. இன்றைக்கி விண்வெளி, மருத்துவம், கல்வி, உலக வணிகம், விளையாட்டு, போக்குவரத்து மற்றும் சகல விதமான தகவல் தொழில்நுட்பத்திலையும் தகவல் தொடர்புகள்லையும் ஆங்கில மொழி தான் ஆதிக்கமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இன்றைக்கி உள்ள ஏஐ தொழில்நுட்பத்தில் கூட மென்பொருள், வன்பொருள்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான டெக்னாலஜிலையும் ஆங்கில மொழியோட ஆதிக்கம்தான் டாமினேட்டடாக இருக்குது. இதுக்கெல்லாம் மேலும் ஆங்கில மொழி நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் புதிய புதிய சொற்களை உடனடியாக உருவாக்குறதுலையும் உலக பண்பாட்டு அரசியலில் ஒருங்கிணைகிறதுலையும் ஆங்கில மொழிக்கு நிகர் எதுவும் இல்லை. அதனால தான் எல்லா நாடுகள்லையும் இது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த காரணங்களோட, இந்த தொழில்நுட்ப காரணங்களோட மிக முக்கியமாக ஆங்கில மொழிக்கு வேலை செய்யக்கூடியதுன்னு பார்த்தாக்கா அதோட எழுத்துக்களோட வடிவியல், முக்கோண எளிமையான வலிமை மிக்க நிலைத்தன்மை வாய்ந்த ஒரு கவர்ச்சிகரமான வடிவியல் நுட்பந்தான் மிக முக்கியமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி மொழியியல் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும் அதிக முக்கோண எளிமையான வடிவம் ஆங்கில மொழியில் தான் இருக்குது. இந்த அருமையான வடிவியல் சார்ந்த சக்தி ஈர்ப்பு அலைகள் தான் ஆங்கில மொழியை ஆதிக்கம் செலுத்துகிற மொழியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி.